நிச்சயமாக தீபிகா. திருத்தணி அருகே உள்ள கனகமாச்சத்திரம் பகுதியை சேர்ந்த தனம், கர்ப்பிணி பெண்ணான செவ்வந்தி, மதுமிதா ஆகிய மூவரும் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக கூறி சிவாஜி, அருண், பாலாஜி என்பவர்கள் மீது கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு புகார் அளிக்க சென்றுள்ளனர். புகார் சம்பந்தமாக கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் வந்த மதுமிதா மற்றும் அவரது அக்கா தனம், தங்கை செவ்வந்தி ஆகியோர் காவல் நிலையத்தில் அருண் மற்றும் அவரது நண்பர் சிவாஜியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்த தலைமை காவலர் ராமன் என்பவர் பெண்களை ஒருமையில் பேசி காவல் நிலையத்தை விட்டு வெளியே செல்லுமாறு கூறிய நிலையில் 2 தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தலைமை காவலர் ராமன் என்பவர் பெண்களை கடுமையாக தாக்கியுள்ள இது தொடர்பான வீடியோகள் சமூக வலைதளங்களில் நேற்று வைரலாகிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இது தொடர்பாக மதுமிதா அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமை காவலர் ராமன் என்பவர் நேற்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களால் தற்காலிக பணியில் செய்யப்பட்டார். இந்நிலையில் மதுமிதா அளித்த புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராமன் மீது PNLS சேர்ந்த தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு பிரிவு என 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்நிலையில் தலைமை காவலர் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலையை பார்த்தோம்னால் அவரை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பார்த்தோம்னால் காவல்துறையினரிடையே மட்டுமில்லாமல் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.